தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சி பார்க் சாலையில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான ஈமச்சடங்கு செய்யும் இடத்தில் புதிதாக கட்டப்பட்ட காத்திருப்போர் கட்டிடம் மற்றும் பேபர் பிளாக் சாலை திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர், நாய்வாலை எப்படி நிமிர்த்த முடியாதோ அதே போல்தான் திமுக மற்றவர்களை ஊனப்படுத்தி காயப்படுத்தி பேசுவது வழக்கம். தலைவர் எவ்வழியோ தொண்டர்களும் அவ்வழி என்பது போல அமைச்சர் துரைமுருகனும் அவர்கள் பிறவி குணத்தை ஒரு நாளும் திருத்த முடியாது என கோவில்பட்டியில் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு குற்றச்சாட்டு. இல்லை, அது விதண்டாவாதமும் விதர்ப்பமான கருத்துக்களை தான் திராவிட முன்னேற்ற கழகம் எப்போவுமே முன்னெடுக்கும். அது அவங்களுக்கு பிறவி குணம். நாய்வாலை எப்படி நிமிர்த்த முடியாதோ அப்படியே அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளே அடுத்தவர்களை ஊனப்படுத்துது. ஊனமுற்றவர்களை மட்டுமல்ல, மற்றவர்களை சமுதாயத்தில் உள்ளவர்களை அடுத்தவர்களை ஊனப்படுத்திய காயப்படுத்திய பேசி பழக்கம். தலைவர் வழியே அந்த வழியே தொண்டன்ற மாதிரி துரைமுருகனும் அவங்க தலைவர் கலைஞர் கருணாநிதி இருக்கும்போது கூட இருந்திருக்காரு. அவருடைய கருத்தாக தான் அது தலைமை கருத்தாக தான் நம்ம எடுத்துக்கிட முடியும். ஏன்னா அவங்களுக்குலாம் அதுதான் பிறவி குணம். அவங்க பிறவி குணத்தை ஒரு காலம் திருத்த முடியாது. எனவே இது மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை என்று ஒன்று சொல்லி அதை முதலமைச்சரை கையில் வச்சுருக்காரு. அதில் மூத்த அமைச்சர் இன்னும் சொல்லப்போனால் இருக்கிறதுலே ஒரு 80 வயது தாண்டியவர் பொதுச்செயலாளராக இருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகத்தில். அவருடைய கருத்து அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்று தான் இதை நாம் பார்க்க வேண்டும். இப்போ நிச்சயமாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து எடப்பாடி ஐயா வந்து பிரதமர் பார்த்தாங்க, இப்போ அதுக்கு அமித்ஷா பார்த்தாங்க. இப்போ தொடர்ந்து செங்கோட்டையனும் தொடர்ச்சி அன்னைக்கு கூட பார்த்துருக்காங்க. இதை பற்றி இது 2 விதமாக பார்க்கப்படுது. எப்படி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ நான் கூட உங்களுக்கே தெரியும், தீப்பெட்டி தொழிலாளர் பிரச்சனைக்கு இதே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜிஎஸ்டி 18%லேருந்து 12% ஆகிறதுக்காக நான் எடப்பாடியோட அனுமதி பெற்று போனேன். அமைச்சராகும் போது போனேன். எதிர்கட்சி ஆன பிறகு கூட லைட்டருக்கு ஒரு பிரச்சனை வந்தது. இன்றைக்கி சேலஞ்சாக இருக்குது. அதை நான் ஒரு முறை கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்துருக்கேன். போன புதன்கிழமை நான் சட்டமன்றத்தில் பேசும்போது என்னோடய உரையிலையும் பேசி அதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும். ஏன்னா மத்திய அரசை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அரசு ஏதாவது சாக்கு போக்கு 100 நாள் வேலைக்கு கூட ஊழியர்களுக்கு பணம் இல்லை என்று சொன்னால், ஊதியம் கொடுக்கல என்று சொன்னால் மத்திய அரசு பணம் கொடுக்கலன்னு ஒரு சாக்கு போக்கு சொல்லுகின்றார்களே தவிர இவர்கள் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை அதெல்லாம் எடுக்கிறதில்லை. அதைத்தான் நான் சொன்னேன். அதே போல் தான் லைட்டருக்கு இது மத்திய அரசு முதல்ல நான் அந்த விஷயமா நீங்கள் கேட்கறதுக்காக நிர்மலா சீதாராமன் பார்த்தோம். மாண்புமிகு வணிக வரித்துறை கமர்ஷியல் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர்களையும் பார்த்தோம். அப்போ வணிகத்துறை அமைச்சர் இவர்கள் பார்த்த நேரத்தில் இந்த மாதிரி கோரிக்கை நடுவில் செய்யணும். அதே போல் செங்கோட்டையர் கூட சாயப்பட்டறையில் கழிவு ரொம்ப கலக்கிட்டு அன்றைக்கி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தாரு. இவங்க ஆட்சியில் தான், இந்த ஆட்சியில் நாங்கள் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய பிரச்சனை எதில் கொண்டு வந்தாலும் செவிடன் காதி ஊதி சங்காக தானே இருக்காங்க. நான் அதெல்லாம் அந்தமான் நிக்கோபார் அந்த மாநிலத்தில் கூட தனியாக அவர்களே அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தடை வச்சுருக்காங்க. அது மாதிரி தடை விதிங்கன்னு சொல்லி நான் பேசி 1 வருஷம் ஆச்சு, இன்னும் இல்லை. அதனால் அந்த கருத்து திரும்ப வலியுறுத்திருக்கேன். அந்த அடிப்படையில் அவர் தொகுதியில், அவர் மாவட்டத்தில், ஏன்னா அவர் ஒரு 9 முறை வெற்றி பெற்றவர். ஈரோடு மாவட்டத்தில் அந்த தொகுதியில் 9 முறை வெற்றி பெற்றவர். அந்த மாவட்டத்தின் பல்வேறு மக்கள் பிரச்சனைகள் என்று சொன்னால் இன்றைக்கி ஆளுங்கட்சிகிட்ட கொடுக்க மாட்டாங்க. தீர்க்கப்படாத பிரச்சனைகள்லாம் எங்களை போல் எதிர்க்கட்சி உறுப்பினர்கிட்ட தான் கொடுப்பாங்க. அதை இன்றைக்கி சட்டமன்றத்தில் சொல்லியிருந்தார். அதை விஷயமாக சந்திச்சிருக்கலாம். இதே அரசியல் பேசுகிறேன்னு அந்த அம்மா சொல்லிச்சா இல்லை செங்கோட்டையன் சொன்னாரா? இதை அரசியல் ஆக்கி அதிமுகவுக்குள்ளே ஏதாவது பிளவு வந்துடாதா என்ற ஒரு கண்ணோட்டத்தோடு இது அரசியலாக்கப்படுகிறத தவிர இதில் ஒன்றும் இல்லை. இப்போ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தீப்பெட்டிக்கு பல்வேறு விஷயம் செஞ்சுருக்கீங்க. தடத்தில் பேசும்போது கூட புவிசார் கூட இருக்கும்போது எங்கிட்ட எந்த ஆவணங்களும் அரசாங்க கதாச்சிருக்கீங்க, நான் தரேன் கண்டிப்பாக செய்யுங்க. அதை பற்றி இல்லை, அது அன்றைக்கி பேசும்போது நான் அந்த கேள்வியை மூலக்கேள்வியாக கேட்டது சிவகாசி நாடாளுமன்ற உறுப்பினர், சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் சேர்ந்த அசோகன் அவர்கள் எனக்கு நண்பர் தான். அவர் இந்த மூலக்கேள்வியாக கேட்டிருந்தார். நான் இந்த தொழில் நம்ம பகுதியில் நமக்கு குறிப்பாக நம்ம தொகுதியில் அதிகமாக இருக்கிற காரணத்தினால பேரவைத் தலைவர்கிட்ட துணை கேள்விக்கு அனுமதி கேட்டால் அவரும் கொடுத்தாரு. அதுக்கு அந்த மூலக்கேள்விக்கு பதில் சொல்லும்போது அந்த அமைச்சர் சிறு தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் மாண்புமிகு தாமோ அன்பரசன் அதில் ஆவணங்கள் இல்லை என்று சொன்னார். ஒரு ஆவணங்களில் தீப்பெட்டி தொழில் வந்து பாரம்பரியமான தொழில். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி நூற்றாண்டை கொண்டாடுறோம். அதனால தான் நான் அந்த கருத்தை சொன்னேன். உடனே ஆவணங்கள் இருக்க போய் தான் அது அடிப்படையில் தான் நூற்றாண்டு விழாங்கிறத எப்படி குறிக்க முடியும்?
ஒரு பள்ளிக்கூடம் ஒரு ஸ்தாபனம் ஆரம்பிக்கும், நூற்றாண்டு விழா கொண்டாடுறாங்க. அப்போ இன்றைக்கி என்ன 2025, அப்போ 1925 அது துவங்கி இருந்தால் தானே நூற்றாண்டு விழா இப்போ கொண்டாட முடியும். ஒரு பள்ளியோ நிறுவனமோ ஏதோ. அதே போல் அந்த தொழிலை 100 வருஷத்துக்கு முன்னால் ஜப்பானுக்கு போய் இங்கே சிவகாசியை சேர்ந்த ஒருவர், பேர் கூட சரியாக நினைவில்லை, அவர் போய் அங்கே போய் கற்றறிந்து வந்து அந்த தொழிலை கொண்டு வந்து இங்கே ஆரம்பித்து அதன் விளைவாக அது தொடர்ச்சியாக கோல்பெட்டிலாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி சிவகாசி பட்டாசுக்கு எப்படி பெயர் பெற்றதோ அதே மாதிரி தீப்பெட்டின்னா கோல்பெட்டி தான். அதனால் கோல்பெட்டி தீப்பெட்டிக்குத்தான் நான் புவிசார் குறியீடு கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். ஆவணங்கள் இல்லை என்று சொன்னால், நான் ஆவணங்கள் அடிப்படையில் தான் நூற்றாண்டு விழா கொண்டாடிட்டு இருக்கீங்க. அப்போ ஆவணங்கள் நீங்கள் கொடுத்தா நான் பரிசீலனை பண்ண நான் தயாராக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு இது மைக் இல்லாமல் அதை அருகில் அமைந்த தங்கம் தினேஷ் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் அந்த அமைச்சரை பார்த்து இல்லை அவர் சொல்கிறதுக்கு சார் தான் ஆவணங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதை பரிசீலிப்பாங்க. புவிசார் குறியீடு நமக்கு தீப்பெட்டி தொழில் கோல்பெட்டி கிடைக்கும் என்ற எப்படி நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது கோல்பெட்டி கடலை மிட்டாய்க்கு பெற்று தந்தோமோ அந்த வகையில் இது கிடைக்கும், நிச்சயமாக இந்த அரசு கொடுக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் பொள்ளாச்சி சம்பவத்தை பெருசாக திமுக பேசுனீங்க. எட்டயபுரத்தில் வந்து ஒரு பேராசிரியர் மீது பெண்கள் புகார் கொடுத்தாங்க. அவங்களோட போஸ்கோ வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த பேராசிரியர் கைது செய்யப்படல. ஆனால் இதை பற்றி இங்கே தொகுதி இருக்கிற நாடாளுமன்ற எம்பி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்களே. நாடாளுமன்ற உறுப்பினரும் பேசலை, அந்த சட்டமன்ற உறுப்பினரும் பேசலை. அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒரு ரஜினி ஒரு படத்தை சொன்ன மாதிரி மாப்பிள்ளை அவர் தான் போட்டுக்க சட்டை மாதிரி இன்றைக்கி இடத்த மாற்றிக்கிட்டார். இன்றைக்கி திமுக சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் இங்கே சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர். ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைலாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது. இதே எதிர்க்கட்சியாக இருந்தால் வானத்துக்கு பூமி குதிப்பாங்க. ஏன்னு சொன்னால் எதுவுமே நடக்கக்கூடாத சம்பவம் தான். நாங்கள் நியாயப்படுத்தலை. பெரம்பலூரில் அனிதா என்ற ஒரு மாணவி நீட்டுக்காக உயிரிழந்த சம்பவம் அன்றைக்கி நாடு பூரா இதே நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களும் திமுகவை சேர்ந்த அத்தனை தலைவர்களும் நாடு பூரா போய் பிரச்சாரம் பண்ணாங்க. இன்றைக்கு 23 உயிர்கள். சமீபத்தில் எதிர்க்கட்சி தலைவர்கள் சொன்னதை போல் சேலம் மாவட்டத்தில் அவருடைய எடப்பாடி தொகுதியில் ஒரு மாணவி அந்த சேர்த்தால் 23 உயிர்கள் இந்த ஆட்சி வந்த பிறகு. இதுதான் அவங்க செஞ்ச சாதனை. நீட் தேர்வு சொல்லி அரசியல் செய்து மக்களை இன்னும் ஏமாத்துறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ஒழிப்போன்னு சொல்லிட்டு 50 லட்சம் கையெழுத்து வாங்கினாங்க. கையெழுத்து வாங்கி சேலம் மாநாட்டில் டிப்ஸு பேப்பர் பத்திரிகை இதை கையை துடைக்கிறதுக்காக அந்த அதை பயன்படுத்துகிறாங்க. அந்த பேப்பரை 50 லட்சம் மக்கள்கிட்ட வாங்கின கையெழுத்தை அது குப்பையில் கிடந்ததெல்லாம் இப்போ ஊடகத்தில் செய்தியெல்லாம் பார்த்தோம். இப்போது திருப்பி ஒரு நாடகம். இதுக்கு நீட் தேர்வுக்காக அனைத்து கட்சி கூட்டம். எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம்? நம்ம கண்ட்ரோல்லே இருக்குது. இது சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குதுன்னு நன்றாக தெரியும். நாங்கள் கடைசி வரைக்கும் போராடினோம். நாங்களும் நீட் தேர்வு வேண்டான்னு சொன்னோம். ஆனால் இவங்க நாங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்தோமா? நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாது. வேண்டாம்ங்கிறது கொள்கை வேறு, நடைமுறை மக்களை ஏமாற்றுவது என்பது வேறு. நாங்கள் கொள்கை ரீதியாக எதிர்ப்போம். ஆனால் இவங்க மக்களை ஏமாற்றுவதற்காக நீட்டை பயன்படுத்துகிறார்கள். அவ்வளோ.